வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான வின் தொலைக்காட்சியின் உரிமை குரல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நேயர்களே, நாட்டில் நடக்கும் பல்வேறு சம்பவங்களை உடனுக்குடன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் முயற்சி தான் இந்த உரிமை குரல் நிகழ்ச்சி. அந்த வரிசையில் இன்றைய விவாதத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பானது, இன்றைய தினம் நாடு முழுவதும் அண்ணல் மகாத்மா காந்தியின் 147வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. நம்முடைய தேசப்பிதாவாக விளங்கிய பொது வாழ்வின் எளிமையை கடைபிடித்தவர், அகிம்சையை உலகிற்கு போதித்த அண்ணல் மகாத்மாவின் 147வது பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நன்னாளில் நாடு முழுவதும் அவருடைய திருவுருவச் சிலைக்கு தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்ற இந்த நிலையில் மகாத்மா அவர்களுடைய கொள்கைகள், காந்தியடிகளுடைய கொள்கைகள் இன்றைக்கு தேசத்திற்கு பல விஷயங்களை கொடுத்து சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட கொள்கைகளை நாம் எப்படி கடைபிடித்து கொண்டு வருகிறோம், அவருடைய வழிமுறைகள், அவர் பின்பற்றிய விதங்கள், வாழ்வினுடைய பல்வேறு சாராம்சங்களை நாம் எப்படி கடைபிடித்து வருகிறோம் என்பதை பற்றிய ஒரு பார்வையும், அதே நேரத்தில் அவருடைய வலியுறுத்தலில் மிக முக்கியங்களில் ஒன்றான பூரண மதுவிலக்கு கொள்கை என்பதான ஒரு விஷயம் இன்றைக்கும் கூட அரசியல் கட்சிகளினுடைய ஆயுதமாக கையில் எடுத்துக்கொண்டு உலா வந்து கொண்டிருக்கிற ஒரு ஒற்றை விஷயம் என்று சொன்னால் பூரண மதுவிலக்கு கொள்கை. இப்பொழுது தேர்தல் காலங்கள் நெருங்கி வருகிற பொழுதெல்லாம் எல்லா அரசியல் கட்சிகளும், அது பெரிய அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது சின்ன அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், பூரண மதுவிலக்கு கொள்கை என்ற ஒற்றை கோரிக்கையை கையில் எடுத்துக்கொண்டு தான் தங்களுடைய பயணங்களை துவங்குவதான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இப்படி மகாத்மா காந்தி அவர்களுடைய போதனைகள் பல்வேறு விதமான நன்மை விஷயங்கள் எல்லாம் அலசி ஆராய்வு பார்க்கும் ஒரு கோணமாகவும் பூரண மதுவிலக்கு கொள்கை என்பதை குறித்தும் இன்றைக்கு பேசியிருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காகவும் நம்முடைய வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு விருந்தினராக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களில் ஒருவரான திரு இதயதுல்லா அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக அரசியல் விமர்சகர், கல்வியாளருமான திரு மாதரபூதம் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரும் மருத்துவருமான டாக்டர் ரவீந்திரநாத் மத்தியில் வந்திருக்கார். டாக்டர் அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரும் வழக்கறிஞருமான திரு ராமநாதன் மத்தியில். வணக்கம் ராமன். நேயர்களே, நிகழ்ச்சிக்குள் நாம் செல்ல இருக்கிறோம். இன்றைய விவாதத்தின் துவக்கமாக நான் சொன்னதைப் போல அண்ணல் காந்தியடிகளின் 147வது பிறந்தநாள் கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான நாளிலும் கூட பூரண மதுவிலக்கு கொள்கை என்பது இன்றைக்கு அரசியல் கட்சிகளுடைய எல்லாருடைய ஒற்றை வார்த்தையாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் அரசியல் ஆட்சிக்கு பிடத்திற்கு வருகிற போது நாங்கள் போடுகிற முதல் கையெழுத்து என்றதெல்லாம் சொல்லி பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறவர்கள் இது போன்ற விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பதான ஒரு செய்தி இருக்கிறது. முதலில் துவக்கத்தில் பேசுவதை போல அண்ணல் மகாத்மா காந்தியுடைய போதனைகள், அவருடைய வாழ்க்கை முறைகள், இன்றைய பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்லக்கூடியவர்களான பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி ஒரு பார்வையோடு நம் பூரண மதுவிலக்கு கொள்கை குறித்தும் பேசுவோம். இதயதுல்லா, உங்களுடைய பார்வையில். மகிழ்ச்சியான ஒரு செய்தி. மின் தொலைக்காட்சி மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளில் அவருடைய மிக முக்கியமான ஒரு கொள்கையை எடுத்து இன்னைக்கு வாதித்துக் கொண்டிருக்கிறது. நான் வாழ்த்துகிறேன். நேயர்களுக்கும் காந்தி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு மகாத்மா காந்தியை நாம் பின்பற்றுகிறோமா இல்லையா என்று உரசி பார்ப்பதற்கு மது விலக்கு கொள்கையும் ஒரு முக்கியமான உரைகளாக இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவுடைய தந்தை என்று மகாத்மா காந்தியை சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் நேஷன் என்று சொல்கிறோம். அது உண்மையா என்பதை கூட சிந்திச்சு பார்க்கணும். மகாத்மா காந்தியை பிற நாடுகள் நேசிக்கிற அளவிற்கு, அவருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றுகின்ற அளவிற்கு, அவருடைய அஹிம்சையை இன்றும் பாராட்டுகிற அளவிற்கு இந்தியா இருக்கிறதா என்ற ஒரு நிலையில் இன்றைக்கு ஒரு மாநிலம் மட்டும் முழு மதுவிலக்கு கொள்கையை, குஜராத் மாநிலம், முன்பு காங்கிரஸ் நீண்ட நெடுங்காலமாக ஆழ்ந்து இப்பொழுது பாரதிய ஜனதாவும் ஆளக்கூடிய அந்த ஒரு மாநிலத்தில் காந்தி பிறந்த மாநிலமாக இருப்பதால் தானோ என்னவோ, இல்லைனால் அங்கும் அது இருக்குமா என்ற ஒரு சந்தேகம். அங்கே ஒரு மாநிலமாவது காந்தியை மதிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். நம்முடைய தமிழகமும் மற்ற மாநிலங்கள் எல்லாம் மதுவிலக்கு கொள்கை நீர்த்து போன நிலையில் 1968, 69 வரை நாமும் முழுமையாக கடைபிடித்தோம். ராஜாஜி அவர்கள் தொட்டு, பெருந்தலைவர் காமராஜர், பக்தவச்சலம் என்று அண்ணாதுரை, இப்படி பல்வேறு காலகட்டங்களிலே நாமும் மதுவிலக்கு என்ற கொள்கையை உறுதியாக இருந்திருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி பார்த்தா இந்தியாவில் குஜராத்துக்கும் தமிழகத்துக்கும் ஒரு நல்ல பேர் இருக்கு. ஆனா அதுக்கு பின்னால மிக மோசமான நிலையில மதுவுல இந்தியாவில் எந்த மாநிலமும் மதுவுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு இல்லாம மிக அதிக முக்கியத்துவம், மிக அதிக வருமானம், மிக அதிகமான மக்களை குடிக்க வைப்பது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
எப்படியெல்லாம் மக்களை குடிக்க வைப்பது, அது அதிகாரிகளை நிர்பந்திப்பது என்ற ஒரு நிலை சமீப காலமாக கடந்த 4 வருஷமாக, அதுக்கு முன்னே இன்றைய முதல்வர் அம்மையார் அவர்கள் இதை அரசே இந்த மதுவை விற்பனை செய்யக்கூடிய நிலையில் வந்துருச்சு. இது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கு தேவை மகாத்மா காந்தியுடைய உண்மையான தொண்டர்கள் தேவை. அப்படிப்பட்ட தலையாய தொண்டர்களிலே தந்தை பெரியார் இருந்தார். அது இந்த மண்ணை சார்ந்த என்பது நாம் பெருமைப்படணும். மதுவிலக்கு என்று சொன்னவுடன் தனது சொந்த இன்றைய தலைவர் காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவனுடைய தாத்தா 1924 காங்கிரசுடைய தலைவராக, தமிழ்நாடு காங்கிரசுடைய தலைவர், இன்று EVKS இளங்கோவன் தலைவர், அன்று தந்தை பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், பண்டித ஜவஹர்லால் நேரு அகில இந்திய செயலாளர், மௌலானா முகமது அலி ஜவுஹர் என்று சொல்வார்கள், அவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த ஒரு காலகட்டத்திலே காந்தியடிகள் சொன்ன உடனே தனது மரங்களை, நூற்றுக்கணக்கான மரங்களை வெட்டி மது கொள்கையிலே ரொம்ப தெளிவாக இருந்தவர் தந்தை பெரியார். அப்படிப்பட்ட கொள்கைவாதிகள் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு இந்த மது தமிழகத்தை விட்டு அகல வேண்டும். தந்தை பெரியார் பிறந்த மண், பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மண், அதே போல பேரறிஞர் அண்ணா பிறந்த மண்ணில அண்ணா பெயரை சொல்லி, இன்னும் சொல்ல போனா பேரறிஞர் அண்ணா இந்த விஷயத்தில் மிக கடுமையாக இருந்தார். அந்த அண்ணாவுடைய பெயரை சொல்லி கட்சி நடத்தக்கூடியவர்கள் உள்ளபடியே முதல்ல அவங்க தான் இருந்துக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, தமிழ்நாட்டில் அந்த ஆளுங்கட்சி அண்ணா திமுகவை தவிர எல்லா கட்சிகளும் ஒத்த ஒரு கோட்டிலே வந்து விட்டது. இந்த அதாவது கல்லுண்பார் நஞ்சுண்பார் என்று வள்ளுவர் சொன்னார். அந்த நஞ்சை பிஞ்சுகள் குடிக்கக்கூடிய நிலை வந்த பின்னால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கே கொஞ்சம் உரைச்சிச்சு, இல்லைன்னா அது உரைக்காது. தமிழ்நாட்டு மக்கள் இளசுகளும் மாணவர்களும் மாணவிகளும் குடிக்க ஆரம்பித்த பிறகுதான் ஆகா இந்த சமுதாயம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது, ஆக காந்தி சொன்னது சரிதான், அண்ணா சொன்னது சரிதான், காமராஜர் சொன்னது சரிதான் என்ற நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆக இந்த நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இறுக்கமான, நேற்று கூட முன்னாள் துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு என்பதை உறுதியாக செய்வோம் என்று அவரும் சொல்றாரு. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, முக்கியமான கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அது வைகோவாக இருக்கட்டும், காங்கிரஸ் இதற்காண்டி போராடி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் தான் காங்கிரஸ் தலைவருடைய போராட்டத்தை கூர்மழுங்க செய்வதற்காக அவர் ஏதோ பேசினார் என்று சொல்லி அவரையும் பேச விடாமல் ஆக்கினது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக மதுவுக்காக போராடிய இந்த மக்களுக்கு எதிரான ஒரு சூழலை உருவாக்கி அந்த மது விலக்கு பிரச்சாரத்தை, போராட்டத்தை அதாவது மங்க செய்யக்கூடிய வேலையை இந்த அரசு செய்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டு. ஆக இந்த அரசு, நான் நினைக்கிறேன், தேர்தலுக்கு முன்பின் திருந்தினால் இந்த அதிமுக என்பது தொடரும். அதாவது ஆட்சியை சொல்ல கட்சி தொடரும், அது மக்கள் கையில் இருக்கு. ஆனால் இந்த விஷயத்தை அவர்கள் சரியாக செய்யவில்லை என்றால் அதிமுக என்கிற கட்சியே இருக்குமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சூழல் சென்று கொண்டிருக்கிறது. சரி, நீங்கள் நீண்ட பட்டியலாக நீங்க நிறைய விளக்கங்களை தெரிந்து வைத்தாலும் கூட இன்றைக்கு மக்கள் சக்தி மகத்தான சக்தியாக இருக்குது. ஒவ்வொரு தேர்தல் களங்களின் போதும் மக்கள் தங்களுடைய மிகப்பெரிய வாக்கு எனும் ஆயுதத்தை கையிலே மிக தெளிவாக பயன்படுத்துகிறார்கள், பல மாற்றங்களை தந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்திருக்கிறோம். என்ன எதிர்பார்ப்புகளோடு நாம் இருந்தாலும் கூட மக்களுடைய சக்தி பல நேரங்களில் பல மாற்றங்களை தந்திருக்கிறது. அந்த மாற்றங்களை இந்த தேர்தல் நேரங்களில் பிரதிபலிக்கும் என்பதான ஒரு பார்வை இருந்தாலும் கூட இன்றைக்கு மகாத்மா காந்தியுடைய பல்வேறு விதமான கொள்கைகள், அவருடைய பொது வாழ்க்கையில் எளிமை, அகிம்சையை உலகிற்கு போதித்தவர், மகாத்மா என்று மக்களால் போற்றப்பட்டவர், தேசப்பிதா என்று மக்களால் வர்ணிக்கப்பட்டவர். இப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவுடைய பிறந்த நாள் கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான நாளில் அவருடைய கொள்கைகள் இந்த தேசத்திற்கு பல மாற்றங்களை, பல எழுச்சிகளை தந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்த பூரண மதுவிலக்கு என்பதான ஒரு கொள்கையை இன்றைக்கும் கூட அரசு நிலைநிறுத்துவதில் ஒரு அரசு விளம்பரங்கள் செய்து காந்தியடிகளுக்கு தன்னுடைய மரியாதை செலுத்துகிறார்கள். எல்லா அரசும், மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசுகளாக இருக்கட்டும், மரியாதை செலுத்துகிறார்கள். ஆனால் அவருடைய போதனைகளில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயமாக கருதப்படுகிற இந்த பூரண மதுவிலக்கு கொள்கை என்பதான நிலைப்பாட்டில் அரசுக்கு, கஜானாவுக்கு வருவாய் குறைந்து விடுமே என்ற ஒரு அச்சத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதான இருக்கு. எத்தனையோ முதலீடுகளுக்கான முதலீட்டாளர்கள் நிர்ணயிக்கப்பட்ட கோடிகளை விட அதிகமான இலக்கை லாபம் வருவதாக, முதலீடுகள் செய்வதாக வந்தாலும் கூட இந்த மதுவிலக்கை நிறுத்துவதற்கு அரசுகள் தயாராக இல்லை என்பதான நிலைப்பாடை பார்த்து கொண்டிருக்கிறோம். மானிய கோரிக்கையின் போது கூட அமைச்சர், அது துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் திட்டவட்டமாக சொன்னார், தமிழகத்தில் மதுவிலக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை என்பதாக மிக அழகாக தெரிவித்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட இந்த சூழலில் மகாத்மாவினுடைய கொள்கைகள், அவருடைய போதனைகள், அவருடைய வாழும் வரலாறாக வாழ்ந்த அந்த மனிதருடைய நாளில் இன்று போற்றி பார்க்கப்படுகிற இந்த நாளில் பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியம்தானா என்பதை பற்றி உங்கள் பார்வை? அதாவது மகாத்மா காந்திஜியுடைய பிகினிங்லேருந்து அவர் என்னெல்லாம் சொல்லணுன்றதை ஃபாலோ பண்ணோம்னு கேட்டால் இந்தியாவில் யாருமே பண்ணல.
சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கணத்துல அடிச்சா இன்னொரு கணத்தை காமிச்சார். இன்னைக்கு யார் அது? சின்ன எக்ஸாம்பிள் தான், ஸ்மாலஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அது மாதிரி 1000 எக்ஸாம்பிள்ஸ் மகாத்மா காந்தி சொல்லலாம், யாரும் ஃபாலோ பண்ணல. இந்த பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு நிறைய கட்சிகள் வந்து அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் சைன் அதுதான், அப்புறம் ஒருத்தர் வந்து மதுவிலக்கே அமல்படுத்தியாச்சு அந்த லெவலில் பேசுகிறவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வாங்கன்றது நீங்கள் அன்னைக்கு பெரிய கொஸ்டின் மார்க். இன்னைக்கு இந்த ஆட்சி பிடிக்கிறதுக்காக எல்லாம் செய்கிறாங்க, அது தப்பு இல்லை, ஏன்னா இது ஒரு டெக்னிக், அவ்வளவுதான். அது அப்படிதான் நான் பாக்குறேன், என்னோட பார்வை அதுதான். டெக்னிக்ல வேற வழியே இல்லை, வேற எந்த ஆயுதமும் இல்லை இன்னைக்கு. அதனால அந்த ஆயுதத்தை வெற்றிக்கு வழிவகை செய்வதற்கான ஒரு ஃபார்முலாவாக கண்டிப்பா இன்றைய தேதியில அதுதான், வேற ஒரு ஃபார்முலா இல்லை. என்ன தெரிஞ்சோ தெரியாம நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இவங்க. அதனால இந்த பூரண மதுவிலக்குன்றது எப்போ இந்த கட்சிகளை சொல்லணும்னா, இப்போ சும்மா இருந்துட்டு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அன்னைக்கு செஞ்சு காமிக்கணும், அன்னைக்கு ஒத்துக்கணும் கண்டிப்பாக. ஆனா இது என்னன்னா, நிறைய தமிழ் ஒரு வசனம் இருக்கு, ஏதோ குறைச்சா கிடைக்காதுன்னு. அந்த மாதிரி நிறைய பேசிட்டே போனா பூரணம் நான் பண்ணிடுவேன்னு, ஒரு லாஜிக் இல்லாம ஒரு ஒர்க்கிங்ஸ் இல்லாம நான் பண்ணிடுவேன்னா தமிழ்நாடு ஆல்ரெடி கஜானா காலி, ஒண்ணுமே இல்லை. இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லாம் வருது வந்து, இப்போ 2 லட்சம்லாம் வரப்போதில்ல, 75,000 கோடி வரும், அதுவும் வந்துன்னு இருக்கு. அதுல கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? அவங்க 75,000 கவர்மெண்ட்டுக்கு இல்லை. ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் ரெவன்யூ இஸ் கோயிங் டு பி ரெஸ்ட்ரிக்டட். அப்படி இருக்கும்பொழுது பூரண மதுவிலக்குன்றது கொண்டு வந்தா எவ்வளோ லாஸ் ஆகுது? இப்போ கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல, 100% பூரண மதுவிலக்கு வந்தே ஆகணும், எஸ்பெஷலி தமிழ்நாடு மாதிரி இடங்கள்லாம். ஏன்னா நிறைய கிராமத்திலலாம் அதனால் நிறைய பேர் அழிகிறாங்க, இந்த டாஸ்மார்க்ன்றதுனால அழிகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை வந்து வேடிக்கை இருக்குன்னா, எல்லா கட்சிகளும் சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு, அந்த மசில் பவர் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, எப்படி நீங்க ஒரு ஆட்சியை நீங்க எப்படி எடுப்பீங்க? ஓட்டு அந்த நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் சொன்னீங்களே, மக்கள் கையில தான் இருக்குன்னு. அந்த மக்கள் ஓட்டு போடும்பொழுது அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா வரும்பொழுது தான் தெரியும் அது வந்து அவங்களுடைய மசில் பவர் இருக்கா இல்லையான்னு. மசில் பவர் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணும், வந்து ஆட்சிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்டே வேற எதுவும் இல்லாம நான் தான் சொல்லிட்டேனே அன்னைக்கே தோ அப்படின்னு சொன்னா எல்லாரும். ஆனால் அதுக்கு முன்னாடி இது ஒரு இது ஆக்சுவல் எலெக்ஷன் ட்ரெண்ட், அந்த கேம்பெயின் ட்ரெண்ட். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் தெரியும் அது. இப்ப டாஸ்மார்க் நிறைய அதுல இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு, நிறைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, கள்ளச்சாராயம் வேரியஸ். இப்ப டாஸ்மார்க் இன்னொரு பாத்தீங்கன்னா ஒரு வேடிக்கை, கிட்டத்தட்ட ஒரு 50-60% ஐடி கம்பெனிஸ் நிறைய, அதாவது சாபிஸ்டிகேட்டட் பீப்புள் டாஸ்மார்க்ல நீங்க பார்க்கலாம், எந்த கடையிலையும் போய் அதற்கென்று நவீனப்படுத்திருக்கிறாங்க, அவங்க தான் வந்து குடிக்கிறாங்க. விச் மீன்ஸ் இதை வந்து இப்ப போற போக்கு பார்த்தா கண்ட்ரோல் பண்றது. இன்னைக்கு டாஸ்மாக்ல கொடுக்காட்டி கூட அவங்க வேற எங்கேயாவது குடிக்க போறாங்க, அவ்வளவுதான், வேற விஷயம் இல்லை. முன்னாடி மாதிரி இல்லை, முன்னாடிலாம் ஒரு இது நல்ல கம்பெனியில வேலை பண்றவங்கலாம் போய் கியூ நின்று குடிக்க வெக்கப்படுவோம் டாஸ்மாக் கடையில. இன்னைக்கு அவங்க தான் போய் எல்லா ஓஎம்ஆர் ரோட்ல போய் பாருங்க, எல்லா இடத்துலயும் பாருங்க கூட்டம்னா அதுல கிட்டத்தட்ட 60% இவங்க தான். ஏன்னா சாட்டர்டே சண்டே அங்க போங்க, ஃபார்ம் ஹவுஸ்க்கு போங்க, பாட்டில் எடுத்துன்னு போங்கன்ட்டு. அதனால இப்படிப்பட்ட டாஸ்மாக் அழிக்கிறதுன்றது அவ்வளவு லேசான காரியமே கிடையாது. அதனால தான் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, அவரு யதார்த்தமா சொல்லியிருக்காரு, அவ்வளவு ஈஸி இல்லைன்ட்டு. யார் வந்தாலும் பண்ண முடியாது, எலெக்ஷன் ரெண்டுக்காக பண்றாங்க, மக்கள் பார்த்துன்னு தான் இருப்பாங்க. சரி, நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு பாரதியார் சொன்னார், பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத திருநாடு என்று சொன்னார். ஆனால் இன்று நம்முடைய தமிழகம் பாருக்குள்ளே நல்ல நாடாகத்தான் இன்று விளங்கி கொண்டிருக்கிறது என்பதான ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாளில் மட்டும் ஒரு நாள் அரசு விடுமுறை விடுத்து அவருக்காக ஒரு தியாகத்தை வெளிப்படுத்துவதை போல காட்டுகிறது. இன்றைக்கு குடிமக்கள் குடிக்காமல் இருப்பது என்பது மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட, ஆனால் பல நேரங்களில் இதற்காக முன் விற்பனைகள் எல்லாம் நேற்றைய தினத்திலே வாங்கி வைத்திருப்பதற்கான ஒரு நிலைப்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான முன் ஏற்பாடுகளையும் டாஸ்மாக் நிறுவனம் செய்திருக்கிறது என்பதான செய்திகள் ஒரு புறம் இருக்கிறது. ஒரு கொள்கை, ஒரு தேசப்பிதா, ஒரு நமக்கு முன்மாதிரியாக
வாழ்ந்து காட்டிய பல தலைவர்கள் பல வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்துவதில் கூடுதல் கவனத்தையும் அக்கறையும் எடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒரு அரசின் கைகள் இருக்கிறது. ஆனால் அரசு அந்த ஒரு நாளில் மட்டும் அவரை நினைவு கொள்கிறோம், ஒரு முக்கிய தலைவரை நினைவு கொண்டு விட்டு அவருடைய போதனைகள் அவருடைய வழிமுறைகள் எல்லாம் பல நாடுகளில் பல சூழல்களில் பின்பற்ற மறந்து விடுகிறது என்பதென்ற யதார்த்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் வாழும் வரலாறாக வாழ்ந்த மகாத்மா காந்தியுடைய பல்வேறு போதனைகள் இன்றைக்கு பல்வேறு விதமான போதனைகளை மற்ற இடங்களில் சர்ச்சைகள் எல்லாம் பல்வேறு விஷயமான கருத்துக்கள் முரண்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வெளிவந்தாலும் கூட அவருடைய போதனைகளில் மிக முக்கியமாக விளங்கக்கூடிய அந்த பூரண மதுவிலக்கு என்பது இன்றைக்கும் எட்டாக்கணியாக இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க டாக்டர் ரவீந்திரநாத் சார்? முதலில் மகாத்மா காந்தியுடைய பிறந்த தினத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகாத்மா காந்தி ஒரு மாபெரும் தலைவர், உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய தலைவராக இருக்கின்றார். லியோ டால்ஸ்டாயினால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு அகிம்சை போதிக்கக்கூடிய தலைவராக மகாத்மா காந்தி வந்து திகழ்ந்திருக்காரு. உலகத்துடைய பல தலைவர்களும் மகாத்மா காந்தியுடைய இந்த அகிம்சையை வந்து இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். மகாத்மா காந்தி மகாத்மா என்ற பெயரை வந்து டாக்டர் ரவீந்திரநாத் தாகூர் தான் கொடுத்தார். மகாத்மா மிகப்பெரிய ஆத்மா என்று சொல்லி. அதனால வந்து மகாத்மா காந்தியுடைய பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு சிந்தனை போக்குகள், அவருடைய பல்வேறு முக்கியமான கோரிக்கைகள், கோஷங்கள் போன்றவற்றை நாம் இந்த எண்ணத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். பொதுவாக பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்தோடனே மகாத்மா காந்தியுடைய பிறந்த தினத்தை ஏதோ நாட்டை சுத்தப்படுத்துற மாதிரி அதை கொச்சப்படுத்திட்டாங்க. மகாத்மா காந்தி பல போதனைகள் சொல்லியிருக்காரு, மிக முக்கியமான பல்வேறு கருத்துக்கள் உண்டு, அதுல பூர்ண மதுவிலக்கும் ஒன்று. ஆனால் நம்ம வந்து வெறும் பூர்ண மதுவிலக்கு மகாத்மா காந்தியை சொல்லிக்கிற கூடாது. மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கை சாராம்சம் என்னன்னு பார்க்கணும். அவருடைய வாழ்க்கை சாராம்சம் அகிம்சை, வன்முறையற்ற உலகம், மத நல்லிணக்கம், இந்து முஸ்லிம் இஸ்லாமிய ஒற்றுமை, அதுதான் அவர் போதிச்சார். அதற்காக உயிர் நீத்தார். மகாத்மா காந்தி எதற்காக உயிர் நீத்தார்னாக்க இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லிம்களும் எல்லா பகுதி மக்களும் சமத்துவத்தோடு மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அவருடைய பிரதானமான நோக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க அகிம்சையும் மத நல்லிணக்கமும் வன்முறையற்ற ஒரு உலகம் தான். இந்த வன்முறையற்ற உலகம் அமைய வேண்டும் ஐக்கிய நாடு சபை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்ப அதையெல்லாம் வந்து முழுமையா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க அவர் சொல்லக்கூடிய அந்த மதுவிலக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் முழுவதுமே மது வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்கு. உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா 1991 பிறகு தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கைனால உலகம் முழுவதும் மது பழக்கம் அதிகமா இருக்கு. உலகத்துல வந்து 700 கோடி பேர்ல 200 கோடி பேர் ஏதாச்சும் ஒரு நாள்ல குடிக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம்னாக்க வாழ்க்கை நெருக்கடி, வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படக்கூடிய பாதிப்புகள், வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு கொடுமைகள், ஒடுக்கப்பட்ட வாழ்க்கை முறை, இதெல்லாம் காரணமா இருக்கு. அப்ப இந்தியாவில அந்த பாதிப்பு இருக்கிறது. அப்ப என்னன்னாக்க இந்த மாதிரியான பல்வேறு காரணிகள், மது பழக்கத்துக்கு அடிமையாளர்கள் மது உட்கொள்வதற்கு பல்வேறு சமூக பொருளாதார அரசியல் ரீதியான அதே போலவே வந்து கலாச்சார ரீதியான மருத்துவ ரீதியான காரணிகளா இருக்கு. இந்த காரணிகள் எல்லாம் போக்கப்படுகின்ற பொழுதுதான் மகாத்மா காந்தியோட பூர்ண மதுவிலக்கு என்பது சாத்தியம். அதனால அவர் சொன்னாரு, ஒரு தொலைநோக்கு பார்வையோட சொன்னார். மகாத்மா காந்தி முன்னாலே அவரு நம்முடைய மரியாதைக்கு இதயத்தில் அவர் சொன்ன மாதிரி வள்ளுவர் அப்படி வந்து மது உண்டோ நஞ்சு உண்டோன்னு சொல்லி சொன்னார். அதுக்காக தனி அதிகாரமே கல் உண்ணாமைங்கிற உருவாக்கி இருக்காரு. ஏன் அதை சொன்னாரு? அந்த காலத்துல அந்த அளவுக்கு கல் உண்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அப்ப அதுக்காக ஒரு அதிகாரத்தை உருவாக்கி இருக்காரு. புத்தர் கல் உண்ணாமை பத்தி பேசியிருக்காரு, மதுவுக்கு எதிராக பேசியிருக்காரு. அதே போல மனு தர்மத்துல பிராமணர்கள் வந்து மது உண்ணக்கூடாதுன்னு சொல்லி மனு தர்மத்திலே சொல்லப்படுது. அதாவது பிராமணர், வைசிய, சத்திரியர் இவங்க 3 பேரும் குடிக்க கூடாதுன்னு சொல்லி மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அர்த்த சாஸ்திரத்துல அது ஒரு மது கொள்கை உண்டு. அர்த்த சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னாக்க மதுவிலக்கு பத்தி சொல்லப்படுது. ஆனா மது வந்து பிராமணன் குடிக்க கூடாது அது சொல்றது, அரசன் குடிக்க கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. ஆனா அதே சமயத்துல தீண்டப்படாதவர்கள், அடித்தட்டு மக்கள் வந்து மது குடிக்கலாம், அவங்களுக்கு தனியா மது கடையில உருவாக்க வேண்டும், மது கடையில கொடி கட்டிருக்கலாம் அர்த்த சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அர்த்த சாஸ்திரம் பல்வேறு மதுகளை பத்தி சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா மனு தர்மத்திலையும் எப்படிலாம் மதுவை தயாரிக்கலாம், எப்படிப்பட்ட வகையில அரிசி மது, அரிசி மாவு மது, அதே போல பாத்தீங்கன்னா பல்வேறு இதுல தயாரிக்கக்கூடிய வெள்ளத்துல தயாரிக்கக்கூடிய மது பத்தில மனு தர்மம் சொல்லுது. அதனால வந்து இது புதிய விஷயம் இல்ல. ஆனால் இவ்வளவு காலமா நம்ம போராடி கூட மது ஏன் ஒழிக்க முடியல என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இதுக்கு வந்து சமூக பொருளாதார ரீதியான, அரசியல் ரீதியான, மருத்துவ ரீதியான காரணிகள் நிறைய இருக்கு. அந்த காரணிகளை களைய வேண்டும். அப்ப வறுமை ஒழிக்கப்பட வேண்டும், வேலையில்லா திண்டாட்டமே ஒழிக்கப்பட வேண்டும், தனிப்பட்ட மனுடைய பல்வேறு பாதிப்புகள் ஒழிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் சேர்ந்தாலும் சாத்தியம். அப்ப நம்முடைய இதயத்துல அவர்கள் மறந்துட்டு சொல்லிட்டாரு குஜராத்தை. உடனே ராமர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. குஜராத்ல தான் அதிகமான கள்ளச்சாராய விற்பனை ஆகுது. உருவாக்குறது அப்படி கண்டினியூ பண்றாங்க. எந்த பெட்டியில போய் கேட்டாலும் அங்க போய் வைட்டமின் ஏன்னு சொன்னா, வைட்டமின் ஏன்னா ஆல்கஹால், வைட்டமின் ஏன்னு சொன்னா உடனே நீங்க வாட்டர் பாக்கெட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க.
அதே போல பொதுவான நிகழ்ச்சிகளை போன் பண்ணி சொன்னா போதும், வீட்டு வந்து தாராளமா கொடுத்துருவாங்க. அதே போல இப்ப வந்து நரேந்திர மோடி அவர்கள் அந்த மாநிலத்தின் முதல்வர் இருந்து இது விலகி பிரதமர் ஆன முறை பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்க என்ன பெண்ணா அவங்க பேரு மறந்தேன், அவங்க முதலமைச்சர் வந்த பிறகு பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க, நாங்க பட்டேல் ஆனந்திபென் பட்டேல் அவங்க வந்த பிறகு என்ன சொல்லிருக்காங்க, நாங்க வந்து உலகத்துல ஒரு சுற்றுலா மையமா குஜராத்தை மாத்தணும், அதே போலவே FDI அதிகமா இருக்க வேண்டும், வெளிநாட்டு மூலதனத்தை அதிகமா இருக்க வேண்டும். அதுல வந்து இன்றைக்கு குஜராத்ல முக்கியமாக நம்ம காந்திநகர் பக்கத்திலேயே, அதாவது அங்க காந்தி ஆசிரமம் உள்ள பக்கத்திலேயே 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் ஒரு 2-3 ஹோட்டலுக்கு ஆல்கஹால் விற்கலாம், மது விற்கலாம் அனுமதி கொடுத்திருக்காங்க. அதனால வந்து குஜராத்தே ஒரு பூர்ண மது விலக்கு இல்ல, அந்த ஏதாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்றைக்கு வந்து காந்தியடிகளோட இந்த லட்சிய நோக்கத்தை நிறைவேற்றணும் சொன்னால் நாம் பல்வேறு சமூக பொருளாதார காரணங்கள் நீக்க வேண்டும், ஒரு ஒருங்கிணைந்த முறை வேண்டும், பன்முக முறையில வந்து இந்த பிரச்சனை அணுகணும், பல்வேறு வழிமுறையில மக்களை மதுவிலிருந்து மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் வெற்றி அடையும், இல்லை என்றால் நிச்சயமா வெற்றி அடையாது. மதுவிலக்கு என்று சொல்லிக்கொண்டு உடனடியாக பூர்ண மதுவிலக்கு என்று சொல்லி நம்ம சில நடவடிக்கை மேற்கொண்டால் அதனால பல்வேறு மோசமான விளைவுகள் தான் ஏற்படும் என்பதுதான் யதார்த்தமான கருத்து. உலகத்துல எந்த நாட்டிலும் பூர்ண மதுவிலக்கு வந்து வெற்றி அடையல. அமெரிக்கால 1920 கொண்டு 33 வரை நீடிச்சது, அங்கேயும் கூட பூர்ண மதுவிலக்கு வெற்றி பெறாத காரணமாக பெரிய பெரிய டான்ஸ் எல்லாம் உருவாக்கினாங்க, பெரிய பெரிய அதாவது மிக மோசமான ரவுடிகள் சாம்ராஜ்யம் வந்தது, கள்ளச்சாராய சாம்ராஜ்யம், அதெல்லாம் அங்கேயுமே ரத்து செய்யப்பட்டு விட்டது. இன்னும் சொல்ல போனா சோவியத் யூனியன்ல கூட லெனின் காலகட்டத்துல ஜாராட்சியில கூட லெனின் ஆட்சியாரையும் மதுவிலக்கு நீடிச்சது, பிரஷ்னேவ் கொண்டு வந்து முயற்சி பண்ணார், தோல்வி அடைஞ்சது, கார்பச்சேவ் முயற்சி பண்ணார், அப்பயும் தோல்வி அடைஞ்சது. அதனால வந்து உலகத்துல எந்த நாட்டிலும் பூர்ண மதுவிலக்கு வெற்றி பெறவில்லை, ஏனென்று சொன்னால் அதற்கான சமூக பொருளாதார நிலைமை ஏற்படவில்லை என்பது என்னுடைய கருத்து. டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தைக்கான ஏற்றங்களை காண்பதற்கான சூழல்களை அரசு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்டு வரப்பட்டால் தான் மக்கள் அதிலிருந்து மாறுவார்கள். வெறும் ஒரு சட்டத்தின் அளவிலோ அல்லது உடனடியாக அப்புறப்படுத்துவதனால் மட்டும் இந்த மது கொள்கையை நம்ம கொண்டு வந்துட முடியாது, மது விலக்கை அமுல்படுத்திவிட முடியாது என்பதான யதார்த்த நிலைகளை சொன்னால் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று அடிப்படை வேலை வாய்ப்பு, கல்வி போன்ற பொருளாதாரம் போன்ற நிலைகளில் தங்களுக்கான வாய்ப்புகளை பலரும் இழந்து விடுகிறவருடைய விரக்தியினுடைய உச்சத்தில் பல்வேறு விதமான முடிவுகளை எடுக்கிறார்கள். அதிலும் ஏராளமானவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகள் வசதிகள் கிடைக்கப்படாதனுடைய பாதை மாறி போகிறவர்களுடைய போதைக்கு அடிமையாகிறார்கள் என்பதான சில காரணங்களையும் பார்த்திருக்கிறோம். ஒரு தேசத்தினுடைய பிதாவாக விளங்கிய மகாத்மா காந்தியுடைய போதனைகளில் அனைவரையும் அரவணைத்து செல்வது, ஒரு சமூகத்தினுடைய எல்லோரையும் சமமாக மதிப்பது, இப்படி பல்வேறு மதிப்பீடுகள் இருக்கிறது. அதிலும் ஒரு மதிப்பீடுகளாக தான் நம்ம இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம் பூரண மதுவிலக்கு என்பதான அவருடைய கொள்கை. ஒரு மதுவால் தேசம் எப்படியெல்லாம் சின்னாபின்னம் ஆகிவிடும் என்பது அவருடைய கொள்கையுடைய நினைவாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அரசுகள் இதை வைத்துக் கொண்டுதான் வருவாய் ஈட்டிக் கொண்டு அதை வைத்துதான் அரசாங்கம் நடத்துகிற ஒரு அளவுக்கு சூழல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு ஒருபுறம் மகாத்மாவையும் போற்றிக் கொண்டிருக்கிறோம், ஒருபுறம் கோட்சேவுக்கும் சிவப்பு கம்பளம் விரித்துக் கொண்டிருக்கிறதான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் பாரதிய ஜனதா தலைமையிலான மத்தியில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியில் மகாத்மாவினுடைய மாண்புகளை பறைசாற்றும் விதமாக, மகாத்மாவினுடைய போதனைகளை எடுத்து செல்லும் விதமாக எடுத்து வைக்கும் அரசினுடைய முயற்சிகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அளவுல, அதாவது கம்யூனிஸ்டுகளை பொறுத்த அளவுல எல்லாத்தையுமே எதிர்மறையாகத்தான் பார்ப்பார்கள். அதற்கு நானும் விதிவிலக்கல்ல அப்படின்னு டாக்டர் நிரூபித்திருக்கிறார். மகாத்மா காந்தி அவர்களுடைய வாழ்க்கையிலே பல போதனைகளை, அகிம்சையை சொன்னார், மதுவிலக்கை சொன்னார், அதே போல தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். தன்னுடைய மனைவியே அவர் அந்த கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய பணியிலே அவர் ஈடுபடுத்தினார் என்றெல்லாம் இருக்கிறது. இந்த ஒரு மத்திய அரசாங்கத்தை பொறுத்த அளவிலே ஏதாவது ஒன்றை வந்து மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாளிலே செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தூய்மை இந்தியா என்ற திட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் பறைசாற்றி அது மகாத்மா காந்திக்கே பெருமை சேர்க்கின்ற வகையிலே அதை செயல்படுத்தினார். அதையும் கூட கொச்சைப்படுத்துகின்ற அளவிற்கு ஏதோ கம்யூனிஸ்டுகள் பேசட்டும். மகாத்மா காந்தியுடைய தூய்மை மட்டுமல்ல, நேர்மையும் கூட வெளிப்படுத்துவதில் கருப்பு பண விஷயங்களிலும் கூட நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். ஆனால் அது நேர்மையாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விதான். பொறுத்த அளவிலே வெளிப்படைத்தன்மை எல்லாத்திலையுமே இன்னைக்கு வந்து டெண்டர் விடுவதாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லக்கூடிய ஒளிவு மறைவற்ற தன்மையாகத்தான் இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மகாத்மா காந்தியை பத்தி சொன்னாங்க. அவர் பொறுத்த அளவுல என்னதுன்னா, அவர் வாழ்ந்த காலத்திலே மக்களை பெருமளவிற்கு ஈர்க்கின்ற தன்மையிலே அவர் மிகப்பெரிய தலைவராக இருந்தார். இப்ப பெரியார் 500 தென்னை மரங்களை வெட்டினார் என்று சொன்னால் வெட்டி இருக்க வேண்டிய தேவையில்லை. அது வந்து பகுத்தறிவு இல்லை. பாளைய சீவி விட்டா கல்லு வரும்,
பாளைய சீவி விடாட்டா குறும்பை வந்து தேங்காய் காய்க்கும். அதுதான் பகுத்தறிவு. ஆனால் அதற்கு பின்னால பெரியார் பெரியார் அட்டாக் பண்றாரு. அதனால ஆனால் அப்படி மகாத்மா காந்திக்கு ஈர்க்கின்ற தன்மை பெரியார் அட்டாக் பண்ண வேண்டாங்க. எவன் பிழைப்பிற்காக எவன் காலையும் நக்கி பிழைப்பவன் கம்யூனிஸ்ட் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு. மகாத்மாவுடைய போதனைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். பெரியாருடைய போதனைகளை பற்றி நாம் ஒரு தனி விவாதத்தில் பேசுவோம். சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் பேசுவோம். இன்னைக்கு மகாத்மாவினுடைய ஆர்எஸ்எஸ் என்னென்ன வேலை எல்லாம் செஞ்சது, இந்து மத சகோதரர்களை எப்படி நக்கி போடுறாங்கன்னு சொல்ல முடியும். திரு ராமநாதன் நீங்கள் அந்த வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தக்கூடாது. நேயர்களே, இந்த விவாதத்தில் பல்வேறு கருத்துக்களை நாம் பேசியிருந்தாலும் கூட நாகரிகத்தோடு நாம் பேச பார்வையாளர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அண்ணல் மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளில் மகாத்மாவுடைய போதனைகள், அவருடைய வழிமுறைகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் பார்வையாளர்கள் மீண்டும் ஒரு முறை நினைவு சொல்கிறேன், விருந்தினராக உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். தாங்கள் குறிப்பிடுகிற கருத்துக்கள் யாருடைய மனதில் புண்படுத்தும்படி பேசக்கூடாது. பெரியார் சொன்னதை கூட நீங்கள் கோடிட்டு காட்டுகிற பொழுது தவறான வார்த்தைகளை முன்னிறுத்தி பெரியார் எந்த காரணத்தையும் பெரியாருடைய கோட்பாடு, பெரியாருடைய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிற போது அவர் எந்த சூழ்நிலையில் எப்படி சொன்னார் என்பதற்கான காரணங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் இங்கு சபையில் சொல்கிற பொழுது சற்று நாகரிகத்தோடு சொல்வது எல்லோருக்கும் சுகந்ததாக இருக்கும். தயவு செய்து காலை நக்கி பிழைக்க வேண்டிய நேயர்களே, இந்த விவாதத்தினுடைய கருத்துக்களை பல்வேறு விதமான கோணங்களில் பல்வேறு விஷயங்களை பரபரப்பாய் பேசுவோம். ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு உரிமை குரல் தொடர்ந்து முழங்கும்.